الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم وتبعهم وتبعهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإنك لعلى خلق عظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن المؤمن لا يدرك بحسن الخلق درجة الصائم والقائم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. சங்கைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, இஸ்லாமிய அன்பர்களே, நண்பர்களே, புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் பொருட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு, அவனது ஏவலை எடுத்து விலக்கலை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்ற இந்த விருட்சத்துக்கு, இந்த மரத்துக்கு இரண்டு கிளைகள், இரண்டு கொப்புகள் என்றால் புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம் முக்கியமான இரண்டு அம்சங்களை கொண்டது. இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏவப்பட்ட நன்மையான காரியங்களை செய்வது என்பது ஒன்று, அவனால் தடுக்கப்பட்ட பாவமான காரியங்களை விட்டும் தம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது மற்றொன்று. இந்த இரண்டு அம்சங்களும் அமைந்ததுதான் புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த புனித தீனுல் இஸ்லாத்துடைய இந்த இரண்டு அங்கங்களும் தான் ஒரு மனிதனுடைய அங்கங்களிலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்மை செய்கின்றான் என்றால் அவனது உடல் உறுப்புகள், உடல் அவயவங்கள் தான். அதே நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான், தீமை செய்கின்றான் என்றால் அதுவும் உடல் உறுப்புகள் தான். இந்த உடல் உறுப்புகள் மூலமாகத்தான் நன்மையும் ஏற்பட வேண்டும், தீமையும் ஏற்பட வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் ஒன்று, இந்த உடம்பு இலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கிவிடக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு உடம்பிலே இருக்கின்றது. அந்த உறுப்பை நாம் பக்குவப்படுத்திக் கொள்கின்றோமோ அப்பொழுது எமது உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்பொழுது அந்த உறுப்பு சீர்கட்டு போய்விடுமோ அப்பொழுது நாமே சீரழிவுக்குள்ளாக விடுகின்றோம் என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே, இன்னஃபில் ஜஸதி முதுகத்தன், நிச்சயமாக மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டம் உண்டாயிருக்கின்றது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை பிண்டம் சீர்பெற்றிருக்குமானால் அவனது உடம்பு பூராக சீர்பெற்றிருக்கும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உறுப்பு சீர்கட்டு போகுமானால் அவனது உடம்பு பூராகவே சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம், கல்பு என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு மனிதன் அவனது கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ள பக்குவத்தை அடைய வேண்டும். உள்ள பக்குவம் அடையாத வரை ஒரு மனிதன் ஒருபோதும் ஜெயம் பெற முடியாது. அவனது உள்ளம் பக்குவம் பெறுகின்ற நேரத்திலேதான் அவன் நன்மை செய்யக்கூடியவனாக ஆக முடியும். அவனுடைய உள்ளம் சீர்கட்டு போகின்ற நேரத்திலேதான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் மாறு செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். எனவே இதைத்தான் அருள்மறையும் நமக்கு சொல்கின்ற நேரத்திலே, யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், நாளை மறுமை நாள் பிள்ளை குட்டிகள் செல்வங்கள் எல்லாம்
பிரயோஜனம் அளிக்காத அந்த நாளையிலே இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்து பெற்ற கல்போடு ஈடேற்றம் பெற்ற கல்போடு எவன் வருகின்றானோ அவனை தவிர என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இதைத்தான் நாளை மறுமையிலே எமது உள்ளம் சீர்கற்றவர்களாக நாம் செல்கின்ற நேரத்திலே நிச்சயமாக நாம் ஜெயம் பெற முடியாது. எனவே இல்லை, நாளை மறுமையிலே எமது உறுப்புகள் மூலமாகவே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லும் பொழுது, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய தினத்திலே அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், எமது கைகள் அவர்களிடத்தில், அதாவது அவர்களுடைய கைகள் எம்மிடத்திலே பேசும். அருஜுலுகும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்திலே சாட்சி செல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், எவைகளை எல்லாம் அந்த கை கால்கள் உலகத்திலே செய்து கொண்டிருந்ததோ இந்த மனிதனுக்கு பாதகமான முறையிலே அவைகள் எல்லாம் சாட்சி சொல்லும், பேசும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்பொழுது ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டான், பாவம் செய்து அவனது கை பேசுகின்றது, கால் பேசுகின்றது. இப்பொழுது அவன் நரகத்துக்கு ஊர்ஜிதமானவன் என்று உறுதியாக்கப்பட்டு விட்டால் அவனை நரகத்திலே போடப்படும். இப்பொழுது என்ன நடக்கும்? அவனுக்கு எதிராக சாட்சி சொன்ன கையும் காலும் சேர்ந்துதானே நரகத்துக்கு செல்லும். உலகத்திலே எங்கேயாவது நாம் சாட்சி சொன்னவனுக்கும் தண்டனை கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோமா? இல்லையே. இந்த மனிதனுடைய கை கால்கள் சாட்சி சொன்னது. இப்பொழுது இவனை நரகத்திலே போடும் பொழுது கை கால்களை கலட்டி விட்டால் நரகத்திலே போடப்படும். இங்கு அவனது ஆன்மாவுக்கு எதிராக அவனது உறுப்புகள் வடிவங்களிலே அத்தனையும் சாட்சி கொள்கின்றது, அவன் மாற்றிக்கொள்கின்றான். எனவே அவனை நரகத்திலே போடப்படும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எனவே எமது உடல் உறுப்புகள், உடல் அவயவங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் எமது உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே வழிதான் தரீகாவுடைய வழி. அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி எமக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மருந்து மாத்திரைகளையும் நமக்கு தரக்கூடியவர்கள் தான் அந்த தரீகாவுடைய எமது ஆன்மீக அந்த ஷேக் நாயகம் அவர்கள். அவர்கள் எமக்கு எவ்வாறு கட்டளைகளை இட்டிருக்கின்றார்களோ அமலுடைய விடயத்திலே, வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று எம்மை அவர்கள் பணித்திருக்கின்றார்களோ, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி அறிவுரைகள் சொல்லப்படுமோ அதே போன்று அந்த தகப்பனை அந்த பிள்ளை பின்பற்றுவது போன்று அந்த ஷேக் நாயகத்தை அவன் கண்ணை பற்றி கொண்டு பின்பற்ற வேண்டும். அவரால் சொல்லப்படக்கூடிய அந்த ஏவல்களை அவன் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அங்கு அவனது உள்ளம் பக்குவப்படுத்தப்பட மாட்டாது. நிச்சயமாக அவன் ஆன்மீகத்தை, இறைவனை அடையவும் முடியாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். நாம் கேட்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பையத்தை கொடுத்து தரீகா என்ற அமைப்பிலே ராத்தீபு திக்ர் ஔராது ஸலவாத்துகளை கொடுத்து இப்படி ஒரு போக்கை ரசூலுல்லாஹ் செய்தார்களா? செய்தார்கள். ஆனால் இப்பொழுது போன்று அந்த வடிவத்திலே, அந்த பெயர் அமைப்பிலே அது இருக்கவில்லை. எப்படி சையதுனா யால இப்னு ஸத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்களது தகப்பன் சொல்லியதாக அதை சையதுனா உபாதத் இப்னு சாமித் அவர்கள் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சொன்னார்கள், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஸத்தாத் சொல்கின்றார், அதாவது நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உட்கார்ந்திருந்தோம். திடீர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால ஹல் ஃபீக்கும் கரீப், உங்களிலே யாராவது அந்நியர்கள் இருக்கின்றார்களா, வேதக்காரர்கள் அஹ்லு கிதாபுகள் இருக்கின்றார்களா என்று சஹாபாக்களாகிய எம்மை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். குல்னா லா யா ரசூலுல்லாஹ், அந்நியர்கள் அஹ்லு கிதாபுகள் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அமர பிகல்கில் பாபி, கதவை பூட்டச் சொன்னார்கள், கதவுகளை எல்லாம் அடைக்க சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இர்ஃபஉ ஐதியக்கும், உங்களது கைகளை நீங்கள் உயர்த்துங்கள், வகூலு லா இலாஹ இல்லல்லாஹ்,
நீங்கள் கைகளை உயர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபரஃபஅனா ஐதியனா சாஅத்தன், ரசூலுல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் நாம் சொற்ப நேரம் கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம். ரசூலுல்லாஹ் கால அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அவனுக்கே உரித்தானது. அல்லாஹும்ம இன்னக பஅஸ்தனி பிஹாதிஹில் கலிமா, யா அல்லாஹ் இந்த கலிமாவை கொண்டுதான் என்னை நீ நபியாக அனுப்பினாய். வ அமரனி பிஹா, அந்த கலிமாவை கொண்டுதான் நீ எனக்கு ஏவினாய். வ வஅத்தனி அலைஹல் ஜன்னah, இந்த கலிமாவின் படிதான், கலிமாவின் பேரில் தான் எனக்கு சுவர்க்கத்தை நீ வாக்களித்தாய். வ அன்த லா தக்லிஃபுல் மிஆத், நீ வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாய். எனவே சும்மா கால ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து சொன்னார்கள், அபிஷிரு, நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கது கஃபர லகும், அல்லாஹ் உங்களுக்கு பிழை பொறுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்? கலிமா சொல்லாத சஹாபாக்களா இருந்தார்கள். கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய உடல் உயிர் குடும்பங்களை எல்லாம் சத்தம் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களை ஒரு சிலரை ஒன்று கூட்டி கதவை பூட்ட சொல்லி கையை உயர்த்த சொல்லி கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு எடுக்கின்றார்களா? ரசூலுல்லாஹ் ஆன்மீக முறையிலே மக்களுக்கு போதனை செய்கின்றார்கள், உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றார்கள். அதைத்தான் இன்று எமது ஷேக் நாயகம் அவர்கள் செய்து கொண்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த கைங்கரியங்களை, மருந்து மாத்திரைகளை, இந்த திக்கரை வாராந்தம் செய்வது, நாளாந்தம் செய்வது, மாதாந்தம் செய்வது என திக்ருகள், அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடல்கள், இத்தகைய எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருப்பது எதற்காக? எமது உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்காக. எனவே அந்த உள்ளங்களை பக்குவப்படுத்தினால்தான் ஒரு மனிதன் சீர்பெற முடியும். அந்த உள்ளங்களிலே வரக்கூடிய நோய் பெண்களிலே உள்ளதுதான் பொறாமை கொள்வது, பெருமை கொள்வது, தற்பெருமை, ஆணவம், துவேஷ மனப்பான்மை, கெட்ட எண்ணம், அடுத்தவர்களுக்கு குழிபறிப்பது, அநியாயம் செய்வது, மனதை புண்படுத்துவது, இப்படியான பாவமான செயல்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த உள நோய்கள் நம்மிடத்திலே தாண்டவமாடுவதை நாம் பார்க்கின்றோம். இதுல வேற நாம் சொல்லிக் கொள்கின்றோம், நாம் காதிரியா, நாம் தரீகாவை பின்பற்றக்கூடியவர்கள். எந்த பெருமையும் கிடையாது. ஒரு ஷேகை பின்பற்றி ஒரு முவஹித் என்ற அடிப்படையிலே நாம் தரீகா அடிப்படையிலே வாழ்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னும் ஒருவனை பற்றி அவனது உள்ளத்திலே பொறாமை வர முடியாது, பெருமை வர முடியாது. இன்னும் ஒருவன் தனக்கு இல்லாத ஒரு நியமத்து இன்னும் ஒருவனுக்கு இருக்கின்றது, தனக்கு வழங்கப்படாத செல்வம் அவனுக்கு இருக்கின்றது, தனக்கு வழங்கப்படாத அந்தஸ்து, மதிப்பு, மாண்பு, மகத்துவம் இன்னொருவனுக்கு இருக்கின்றது. அதை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம் என்று சொன்னால் இறைவனுடைய கலா கதிரோடு அவனது கற்பனையோடு நாம் விளையாடுகின்றோம். இறைவனுடைய கற்பனை என்ன? ஈமானுடைய அம்சங்கள் என்ன? ஐந்தாவது காரியம் என்ன? கடைசி காரியம் ஒபில் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை ஏற்பட்டாலும் தீமை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்விலே இருந்து வந்ததுதான். அவனுக்கு அவன் தொழாமல் இருந்தால் என்ன, அவன் எப்படி இருந்தால் என்ன, அவனுக்கு இவ்வளவுதான் மாதாந்தம் சம்பளம் என்று அது அல்லாஹ் நிர்ணயித்தது. நான் தொழக்கூடியவனாக இருக்கின்றேன், ஹஜ்ஜி செய்தவன், இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு பக்குவமானவனாக இருந்தும் கூட எனக்கு வர வேண்டியதே இவனுக்கு வருகின்றது என்று நாம் அதை சிந்தித்தோம் என்று சொன்னால் இறைவனை நாம் குறை காணுகின்றோம், அவனது கலாகதரோடு நாம் போட்டியிடுகின்றோம். எனவேதான் ரசூலுல்லாஹ் அல் ஹஸது யஅகுலுல் ஹஸனாத், அந்த பொறாமை என்பது சின்ன சின்ன நன்மையான காரியங்களை எல்லாம் அது அழித்து விடும் என்று சொல்லவில்லை, சாப்பிட்டு விடும். சாப்பிட்டால் மலம்தான், எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் செய்யக்கூடிய எந்த அமலிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனது உள்ளத்திலே பொறாமை கொண்டிருக்கும் காலமெல்லாம், அதே போன்று பெருமை கொண்டிருக்கும் காலமெல்லாம். பெருமை என்ன விட்ட ஆள் இல்ல, எனக்கு அப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது, இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன் என்று அவனே தனியாக இருந்து உள்ளத்திலே பெருமிதப்படுவது, இப்படிப்பட்ட அந்த அவைகளை பெருமை, பொறாமை, இந்த ரெண்டையும் எம்மிலே இருந்து நாம் அடியோடு அகற்றாத வரை நிச்சயமாக நாம் இறைவனை அடைய முடியாது. ஏன்? இந்த பாவங்கள் தான்
ஷைத்தானுக்கு வந்த பாவங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைது குல்னா லில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து ஷைத்தானுக்கு எல்லா மலாயிகாமார்களுக்கும் அல்லாஹ் சுஜூது செய்யுமாறு கட்டளை இடுகின்றான், ஏவுகின்றான். சகலரும் பணியுங்கள். எல்லா மலாயிகாமார்களும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ். இப்லீஸ் மட்டும் மறுத்து விட்டான். இப்லீஸ் மலக்குகளோடு இருந்து மலக்கு இனத்தை சேர்ந்தவனாக இல்லாவிட்டாலும் கூட மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக அஸாஸீல் என்று சொல்லப்படக்கூடிய பெயரிலே இருந்து சகலருக்கும் உஸ்தாதாக இருந்த அந்த இப்லீஸுக்கு வந்த ஆணவம், அகங்காரம், பெருமை, மமதை, خلقتني من نار وخلقته من طين أسجد لمن خلقت طينا. என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கின்றாய், அந்த ஆதமை மண்ணினால் படைத்திருக்கின்றாய், மண்ணுக்கு நெருப்பு சிலிண்டர் ஆகுமா, பணியுமா, முடியாது என்று மறுத்தான். அபா வஸ்தக்பர, பெருமை அடித்தான். வகான மினல் காபிரீன், காபிராக ஆனான். ஆக ஷைத்தான் காபிராக இருந்தவனா? இல்லை. எப்பொழுது காபிராக ஆகின்றான், அவனது உள்ளத்திலே எப்பொழுது பெருமை வந்து விடுகின்றதோ அப்பொழுது அவன் காபிராக விட்டான். உள்ளத்திலே அந்த பெருமை, அவர் மண்ணு நான் நெருப்பு என்று பெருமை கொண்டான். இதுல வேற அவனை வேறாக, ஆதம வேறாக, இறைவனை வேறாக, கைரியத்தாக அவன் பார்த்ததன் காரணமாக அந்த பெருமையின் மூலமாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. எம்மிடத்திலே பெருமை அகன்று விடுமானால் அங்கே கைரியத்து தானாக அமைந்து விடும். கலிமா நமது உள்ளத்திலே பட்டுவிடும். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் அப்பொழுது நமக்கு புரியும். பெருமையை உள்ளத்திலே வைத்தால் அங்கே கைரியத்து வந்துவிடத்தான் செய்யும். எனவே அவன் மறுத்தான். ஷைத்தான் அவன் தூக்கி எறியப்பட்டான், காபிராக ஆனான். ஷைத்தான் காபிராக ஆனது அல்லாஹ்வை மறுத்தல்ல, இறைவனுடைய சக்தியை மறுத்தல்ல, ஆதமை மறுத்ததன் காரணமாக, ஆதமை விட தான் பெரிது என்று அவன் எண்ணினதன் காரணமாகத்தான் காபிராக ஆனான். அதே போன்று அவனுக்கு வந்த பொறாமை, வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த வஸௌஜிகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷீதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நாம் சொன்னோம் ஆதமே, நீங்களும் உங்களது மனைவி ஹவ்வாவும் இந்த சோலையிலே சுவர்க்கத்திலே நீங்கள் குடியிருந்து கொள்ளுங்கள், கண்டவற்றை கண்டவாறு புசியுங்கள். ஆனால் ஒரு விதிவிலக்கு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, நீங்கள் இருவரும் இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் அணுகக்கூடாது, ஷிர்க் என்ற அந்த மரத்தை நீங்கள் அணுகக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிவிலக்கு வைத்தான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. அல்லாஹ் ஷைத்தான் அவர்களை தவறிழைக்க செய்தான், அந்த மரத்தை அணுகச் செய்தான், கைரியத்து என்று சொன்ன அந்த பழத்தை புசிக்கச் செய்தான். சுவர்க்கம், அவர்களுடைய அறிவிலே இருந்த அந்த சுவர்க்கம் மாறி உலகமாக மாறியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வாவை வேறாக பார்த்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அது சுவர்க்கமாக இருந்ததின் உலகமாக மாறியது. இப்பொழுது ஷைத்தான் அவர்கள் இவ்வாறு சுவர்க்கத்திலே கண்டவற்றை கண்டவாறு புசித்துக் கொண்டிருப்பது ஷைத்தானுக்கு பிடிக்கவில்லை. ஆரம்பத்திலே சுஜூது செய்ய மறுத்ததன் காரணமாக தூக்கி எறியப்பட்டார். திரும்ப சுவர்க்கத்துக்குள்ளே எப்படி ஷைத்தான் வருகின்றார்? வெகுமென்ற அந்த அடிப்படையிலே அவன் வந்து வழிகெடுத்துகின்றான். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்து நீக்கப்படுகின்றார்கள். உலகம் அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவை கொடுக்கின்றான். இந்த ஆணவம், அகங்காரம், பெருமை, உல நோய்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக அங்கு கலிமா வழங்கப்பட்டது. அன்றிலிருந்து முதலாக இந்த கலிமா வழங்கப்பட்டவர்கள் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இல்லை, அவர்கள் வணக்கத்துக்கு பாத்திபமான நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு சிலைகளை வணங்கவும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கலிமாவை கொண்டு வருகின்ற நேரத்திலே உலகத்திலே யாரும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கவும் இல்லை. தன்னை வேறாக, ஹவ்வாவை வேறாக, அல்லாஹ்வை வேறாக பார்த்த அந்த கைரியத்து அவர்களிடத்திலே வந்ததின் காரணமாக அவனன்றி இல்லை என்பதை நீங்கள் இப்பொழுது முராகபா செய்யுங்கள், செய்து சுவர்க்கத்துக்கு வாருங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு இறக்கினான் என்றால் அவர்களுடைய அறிவிலே இருந்த அந்த சுவர்க்கம் மறைந்து விட்டது.
உலகம் காட்சி அளிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த உலகத்திலே இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அதை விட்டு நீங்க வேண்டுமானால் கலிமாவுடைய வாழ்க்கையிலே நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் எமது ஷேகுமார்கள் முயற்சிக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். அதற்குரிய அமல் இபாதத்துகளை, புகழ் மாலைகளை எங்களுக்கு தருகின்றார்கள். அவைகளை நாம் இஹ்லாஸோடு ஏதோ ஷேக் நாயகம் இருக்கும் பொழுது மட்டும் மஜ்லிஸிலே வந்து ஆஜராகிக் கொள்வது, அவர்கள் இல்லாத நேரத்திலே நாம் மறைந்து விடுவது, அவர்களிடத்திலே மாத்திரம் பேரெடுக்கும் விதமாக நடந்து கொள்வது, இத்தகைய அந்த முகஸ்துதிகள் நம்மிடத்திலே இல்லாமல் முழுக்க முழுக்க எனக்கு ஞான ஆசிரியர், எனது வைத்தியர், எனது உள்ளத்துக்கு பக்குவம் அளிக்கக்கூடிய மருந்து தரக்கூடிய வைத்தியர், அவர் ஒரு மகானாக விலாயத்தை பெற்றவராக நிச்சயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் வழிகாட்டியாக வரவும் முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அத்தகைய அந்த ஷேகுமார்களுடைய அந்த திக்ருகளை நாம் செய்கின்ற நேரத்திலேதான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய ஞாபகம் உள்ளத்திலே வருவதன் மூலமாக உள்ளங்கள் எல்லாம் சாந்தி அடைகின்றது. எம்எல்ஏ எடுத்து பார்த்தால் சில எங்களையும் கூட, அதாவது ஹார்ட் வியாதிகள், நெஞ்சிலே வரக்கூடிய இருதய நோய்கள், இவைகள் இருக்கக்கூடியவர்கள் எம்மை போன்றவர்கள் நிச்சயமாக இதுவரை அல்லாஹ்வை அவர்கள் அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? அது லௌகீக மருந்து. கலிமா என்பது, ذிக்ர் என்பது, அது ஆன்மீக துறையிலே ஒருவனை முன்னேற்றுவது மட்டுமல்ல, அவனுக்கு லௌகீக ரீதியிலே உலக சம்பந்தமான நோய் பிணிகளும் அகல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இறைவனை அடைந்தவனாக ஆகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது உள்ளத்தை விட்டும் பெருமையை நாம் அகற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் மாத வஹுவ பரீஉன் மினல் கிப்ரி வல் குலூலி வத்தைனி தஹலல் ஜன்னah. எவன் பெருமையை விட்டும், மோசடியை விட்டும், கடனை விட்டும் நிவர்த்தியான நிலையிலே ஒருவன் மௌத்தாகின்றான். அவன் மௌத்தாகின்றான், அவனுக்கு பெருமை இருக்கவில்லை. மிஸ்கால தர்ரத், ஒரு அணுப்பிரமாணமாவது உள்ளத்திலே பெருமை இல்லை, மோசடி இல்லை, யாருக்கும் கடன் இல்லை, அவன் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே, வமா தவாலா அஹதுல் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹு, எந்த ஒரு மனிதனும் அவன் பணிவாக முடியாது, அவனை அல்லாஹ் உயர்த்தியே ஒழிய. நாம் பணிய தாழ்மையை எடுக்க எடுக்க நாம் உயர்ந்து கொண்டோ போகின்றோம். அது மட்டுமல்ல, ஈமானிலே பரிபூரணத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். எப்பொழுது எங்களை விட்டும் பெருமை, பொறாமை அகன்று விடுகின்றதோ, கெட்ட எண்ணம் நீங்கி விடுகின்றதோ, அப்பொழுது நற்குண சீலர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். எப்பொழுது எமது உள்ளத்திலே நற்குணம் குடிகொண்டு விடுகின்றதோ, அப்பொழுது இறைநேசனாக நாம் ஆகுவோம். ஈமானுடைய பரிபூரணத்தை நாம் பெறுகின்றோம். இன்ன அக்மலல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈமானிலே மிக மிக பரிபூரணம் பெற்றவன் அவன் நற்குணம் உள்ளவன் என்று ரசூலுல்லாஹ் நற்குணத்தை பலவாறு வலியுறுத்தினார்கள். ஒரு மனிதனுக்கு நற்குணம் வருவது என்பது மிக கஷ்டம். எப்படி சொன்னார்கள்? அலா உஹ்பிருக்கும் பி ஐஸரில் இபாதா வ அஹ்வனிஹா அலல் பதன். உங்களுக்கு ஒரு இபாதத்துகளிலே மிக இலகுவான ஒரு இபாதத்து. பட்டு மாள வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இபாதத்திலே ரொம்ப இலகுவான இபாதத்து, உடம்புக்கும் மிக லேசான இபாதத்து ஒன்று நான் சொல்லித் தரவா? சொன்னார்கள், சம்து வ ஹுஸ்னுல் குலுக். வாய் மூடி இருப்பது, வந்ததே தெரிந்ததே தெரியாதே எல்லாம் பேசாமல் நாவ பேணி இருந்து அவன் நற்குண சீலனாக இருந்தாலே அதுவே பெரிய இபாதத்து. எனவேதான் நாளை மறுமையிலே எமது தராசிலே நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே நன்மை தட்டு கனத்து விட்டால் நல்ல சுவர்க்கம் சென்றிடுவாய், திண்மையினை கூடிவிட்டால் தீய நரகம் ஈண்டிடுவாய். அந்த மீசான் என்ற தராசிலே நன்மைகளை தீமைகளை போட்டு நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கல ஃபில் மீசானில் மூமினி மின் ஹுஸ்னில் குலுக். நாளை மறுமையிலே நன்மை தீமைகளை நிறுக்கப்படுகின்ற நேரத்திலே ஒரு மூமினுடைய தராசிலே அந்த நற்குணத்தை விட பாரமான எந்த ஒன்றும் இருக்க முடியாது. என்ன அமலா செய்தோம்? நல்ல மனுஷன், எதுவும் பேச மாட்டார், தலையை தாழ்த்திட்டு போவார், வாயடிக்க மாட்டார்,
இப்படிப்பட்ட அகலாக்குகள் எம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இபாதத் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வலிமார்களிடத்திலே அதுதான் பெரிய கராமத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சையதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா ஷாதுலியா தரீகாவிலே முதல் கலீஃபா. எந்த ஒரு அரபாவும் இல்லை, எந்த ஒரு ஹஜ்ஜும் இல்லை. அந்த ஹஜ்ஜிலும் அரபாவிலும் நான் இல்லாமல் என்று சொன்னவர்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நான் காணாத எந்த நாளும் இல்லை, எந்த நாளும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நான் காணுகின்றேன் என்று சொன்ன இறை நேசத்தை பெற்ற ஷாதுலியா தரீகாவின் முதல் கலீஃபாவான அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகத்திடத்திலே வந்து கேட்கப்படுகின்றது, நாயகமே, கராமத் என்பது என்ன? கராமத்தா? கராமத் என்பது என்ன? நாம் சொல்கின்றோம் அது கராமத்து தான். ஒரு மனிதன் வானத்திலே பறக்கின்றான். மனிதன் பறக்கின்றான் என்றால் கராமத்து தான். அது ஒரு மூமின் செய்தால், ஒரு சிஹிர் செய்தவன் செய்தால் அதை இஸ்தித்ராஜ் என்பார்கள். ஒரு மனிதன் மூமின் தண்ணீரிலே நடக்கின்றான், இது பெரிய கராமத்து. ஆனால் அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம் சொன்னார்கள், அதே போன்று செய்தினா சஹல் இப்னு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கின்ற நேரத்திலே கராமத் என்பது இதுவல்ல. ஒரு மனிதன் அதே நேரத்திலே இன்னும் ஒரு இடத்திலே ஹரம் ஷரீஃபிலும் இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது கராமத்து, இது இல்லை என்பதல்ல. வலிமார்களுடைய ஹக்கிலே அதை பெரிதாக அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எமது பாணியிலே, எமது அந்தத்திலே அது ஒரு கராமத்து, அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய ஹக்கிலே அதை கராமத்தாக அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள். இதே இடத்திலே இங்கே இருந்து கொண்டு ஹரம் ஷரீஃபிலே அபுதால்களுடைய பதவி, அதே போன்று வானத்தில் பறப்பது, நீரில் நடப்பது. அவர்கள் சொன்னார்கள் கராமத் என்பது இதுவல்ல. கராமத்து இடத்திலே ஒரு மனிதன் அவனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், அடுத்தவனுடைய சோத்துக்கு மண்ணை போடுவது, அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுவது, ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவது, தனது உள்ளத்திலே ஊசலாடி அனைத்தையும் பேசி அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவது, இவைகளை விட்டும் உள்ளம் சாந்தி அடைந்து நல்ல குணத்தோடு இருக்கின்றானே, இதுதான் பெரிய கராமத் என்று சொன்னார்கள் சையதுனா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நீதான் அந்த தராசியிலே மிக பாரமாக இருக்கக்கூடியது நற்குணம் என்றார்கள். இந்த நற்குணம் நம்மிடத்திலே இருக்கின்றதா? பெருமையோடு நாம் தரீகாவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம், முவஹிதீன்கள் என்று எம்மை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே என்ன பெருமை இருக்கும்? அந்த முவஹிதிடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள், துவேஷ மனப்பான்மை நீங்க வேண்டும், பெருமை அகல வேண்டும், பொறாமை அடியோடு அழிய வேண்டும், யாவருக்கும் நல்லது நினைக்க வேண்டும். இப்படிப்பட்டது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்காக வேண்டி நல்ல குணம் என்று வழிகட்ட நாய்களோடு நாம் முஹப்பத்தாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் அல்ல. தௌஹீதுக்கு எதிரானவர்களோடு நாம் முஹப்பத்தாக வேண்டும், நற்குணமாக வேண்டும் என்று நீங்கள் பொருள் எடுத்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உதாரணமாக சையதுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தௌஹீதுக்காக கடும் கஷ்டப்பட்டவர்கள், ஜிண்டீக் என்ற பட்டத்தை பெற்றவர்கள், ஊரிலிருந்தே வெளியேற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஹிஸ்புகளை எடுத்து பாருங்கள். ஹிஸ்புல் பர், ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புல் நஸ்ர், இத்தகைய அந்த ஹிஸ்புகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் சபித்து தள்ளி இருப்பார்கள். அல்லாஹும்ம க்வினா ஹம்மல் இதா, அல்லாஹும்ம அர்சிலில் அஸாப இலைஹிம், இவர்களுக்கு வேதனையை இறக்கிவிடு, இவர்களை பூண்டோடு அழித்து நாசமாக்கு. யார்? தீனுடைய பகைவர்கள், தௌஹீதுக்கு இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். அதாவது நாம் இன்றைய காலத்திலே சொல்லக்கூடிய இந்த காபிரீன்களையும் முஷ்ரிக்கீன்களையும் அவர்கள் சபிக்கவில்லை. அதிலே இருந்து என்ன விளக்குகின்றது? இமாம் அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி நாயகம் அவர்கள் தௌஹீதிலே நிலைத்திருந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் காபிர், ஜிண்டீக் என்ற பட்டத்தை பெயரை பெற்று ஊரிலே இருந்து ஒதுக்கி விரட்டப்பட்டு அந்த ஊருக்கும் லெட்டர் போடுகின்றார்கள். ஜிண்டீக் ஒருவர் வருகின்றார்கள், ஊரிலே பாரம் எடுக்காதீர்கள், விரட்டி விடுங்கள் என்று. இவர்களைத்தான் அவர்கள் சபித்தார்கள். அந்த அடிப்படையிலே தௌஹீதுக்கு எதிரான குர்ஆனுடைய கல்வியை தடை செய்வதற்காக காரணமாக இருக்கக்கூடிய அனைவரும் அவர்கள் தீனுடைய பகைவர்கள். அவர்களை நாம் சபிப்பது அது நமக்கு இபாதத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவிஞ்ச ஒட்டக குரலை
அவர்களுடைய தொழுகின்ற நேரத்திலே தோளிலே தூக்கி போட்டு பத்ர் போர் உஹுது போரிலே அவர்களுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டு லவ்தா அவுத் அலைஹிம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே இவர்களை நீங்கள் சபிக்க வேண்டாமா? நான் ரஹமத்தாக அல்லாஹ்வின் பக்கம் அனுப்பக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக அனுப்பப்பட்டேனே ஒழிய சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லையே. அப்ப ஷாதுல் இமாம் அவர்கள் எல்லாம், எமது சேகநாயகங்கள் நாங்கள் எல்லாம் இந்த பகைவர்களை சபிக்கின்றோமே, நாம் ரசூலுல்லாவை பின்பற்றாதவர்களா என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொந்த விஷயத்திலே அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் நடக்கின்ற நேரத்திலே அவர்கள் சபிக்க மாட்டார்கள். மார்க்க விடயத்திலே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எவன் ஒருவனுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அவன் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தால் அவன் நாடினால் யஹூதியா சாகட்டும், இல்ல நஸ்ரானியா நிருப்ப வணங்கியா சாகட்டும் என்றார்களே. அவர்கள் சபிக்கவில்லையா? எதற்காக சபித்தார்கள்? மார்க்க விஷயத்திலே. இதே போன்று நாம் எமது சொந்த அலுவல்களிலே யாரையும் நாம் சபிக்கவில்லை. அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் அவன் அன்று இல்லை என்ற அந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே அந்த கலிமாவை புரட்டக்கூடிய இவர்களை நாம் சபிப்பது எமக்கு அது இபாதத்து. அத்துவா சிலாஹுல் மோமின், எங்களுக்கு அதுதான் ஒரு ஆயுதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதன் அடிப்படையிலே ஷேகுமார்களால் எங்களுக்கு தரப்பட்ட அந்த அமல்களை எல்லாம் நாம் பொதுபோக்காக விட்டுவிடாமல் அதை செய்து நாளுக்கு நாள் நேற்றையை விட சென்ற மாதத்தை விட எனது உள்ளத்திலே ஒரு திருப்தி வந்திருக்கின்றதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நான் சென்ற மாதம் ஒரு விதமான பெருமை இருந்தது, ஒரு பொறாமை இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கின்றது என்றால் உண்மையிலே நாம் செய்த அமல்கள் வேலை செய்து இருக்கின்றது. கோபம் இருக்கின்றதா? கோபப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் இடத்திலே சஹாபி வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ் அவுசீனி, எனக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள். காலலா தகலப், நீ கோபப்படாது. ஃபரத்தத மிராரா காலலா தகலப், திரும்ப யா ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்து செய்யுங்கள், நீ கோபப்படாது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கின்றார்கள், மா யுபியுதினி மின் கலபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல காலலா தகலப், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தூரமாக்க கூடியது என்ன? அல்லாஹ்வுடைய கோபம் வராமல் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீ கோபப்படாமல் இரு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு மனிதர் கேட்கின்றார், துல்லனி அலா அமலின் யுத்ஹிலுனியல் ஜன்னah, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் என்னை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைப்பான். காலலா தகலப், நீ கோபப்படாது. இந்த கோபப்படாது என்பதற்காக வேண்டி நாம் பொதுவாக இன்று எமது சேகநாயகம் முரீதீன்களாகிய எங்களோடு சில விஷயங்களிலே கொதித்தெலும்பு கோபமாக இருப்பார்கள். இவர்கள் கோபப்படக்கூடாதா? இது ஹதீஸுக்கு மாத்தமா? இல்லை, அது ஒரு நசீஹத்து. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா ஷதம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூமினீன பிஷதீமத்தின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மூமினையும் ஒரு ஏச்சை கொண்டு ஏச மாட்டார்கள். இல்லா ஜஅல லஹா கஃபாரத்தன் வ ரஹ்மா, அந்த அவர்களுடைய அந்த ஏச்சை அல்லாஹ் எமது பாவத்துக்கு தென்ற குற்றமாகவும் எங்களுக்கு ரஹ்மத்தாகுமாக ஒளிய அவர்கள் ஏச மாட்டார்கள். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா ஷதம அஹதுன் மினல் மூமினீன், மூமின்களிலே இருந்து ஒருவர் உங்களை ஏசினால், எங்களுக்கு சரியான உண்மையான மூமின் எமது சேகநாயகம், எமது வழிகாட்டி, இவர் ஏசினால், இந்த ஒரு மூமினாவது ஏசினால், இல்லா ஜஅலஹுல்லாஹு கஃபாரத்தன், ரசூலுல்லாஹ்வுடைய மட்டுமல்ல, அந்த மூமின் அந்த ஏச்சை முரீதீன்களாகிய அந்த ஷேக் எங்களுக்கு ஏசின அந்த ஏச்சை முரீதீன்களாகிய எமது பாவத்துக்கு அல்லாஹ் அதை குற்ற பரிகாரமாக ஆக்கிவிடுகின்றான், ரஹ்மத்தாகவும் ஆக்கிவிடுகின்றான். எங்களை முன்னேற்ற பாதையிலே செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்தவாறு பேசுவார்கள். முரீதீன்களாகிய நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அந்த ஏச்சிலே இருந்து எம்மை திருத்திக் கொண்டு, இது எனக்கு ஒரு அருள்,
எனது பாவத்துக்கு தெண்டகுத்தம் என்று ஒவ்வொரு முரீதீன்களும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஷைகோடு முரீது நடக்கக்கூடிய அதபொழுக்கம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக நற்குணம் என்பதுதான் இஸ்லாம். ஒருவனிடத்திலே நற்குணம் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், ஒருவனிடத்திலே ஒருவனுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கின்றது, பெருமை இருக்கின்றது, கெட்ட எண்ணம் இருக்கின்றது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது, இந்த நேரத்திலே அவன் உண்மை முவஹிதாக, உண்மை மூமினாக அவன் நிச்சயமாக ஆக முடியாது. நாளை மறுமையிலே ஜெயம் பெற முடியாது. எனவே அந்த ஜெயம் பெற வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்தை அடைந்து இறைவனுடைய லிகாவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஷேகுமாருடைய வழியிலே நாம் சென்று அந்த ஷேக் நாயகத்தை நாம் மதித்து அவர்களை நாம் ரசூலாக பார்த்து அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்கு நாம் அடிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்து சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது பாவங்களை மன்னித்தருள்வானாக, எமது பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. எமது ஷேக் நாயகத்துடைய வாழ்நாளை ஆகியத்திலேயே அல்லாஹ் தஆலா இன்னும் பல ஆண்டுகள் நீளமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய ஹயாத்திலேயே இந்த பள்ளி மாசல் வேலைகள் பரிபூர்ணமாக முடிந்து அவர்களே எங்களுக்கு ஹுத்பாவை ஓதி வாது செய்யும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆபியத்தை கொடுத்து மக்களுக்கு, அந்த முரீதீன்களுக்கு இந்த பள்ளி வாசலை வேகமாக கெட்டி போடக்கூடிய செல்வத்தையும் அல்லாஹ் வழங்கி நாளை மறுமையிலே எம்மையும் எமது ஷேக் நாயகத்தோடு அல்லாஹ் சுவர்க்கத்திலே வாழச் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.